தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவனென யானும் தேரினன் காண்க. அவனெனை ஆட்கொண்டு அருளினன் காண்க, குவளை கண்ணி கூரன் காண்க. அவளும் தானும் உடனே காண்க, பரமானந்த பழங்கடலதுவே. கருமாமுகிலின் தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் ஏறி, திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய, ஐம்புல பந்தனை வாழற விரிய. வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப, நீடெழில் தோன்றி வாழ்வொளி மிளிர. எந்தம்பிரவியில் கோபம் மிகுத்து, முரசெறில் மாபெருங்கருணையின் முழங்கி. பூப்புரை அஞ்சலி காந்தள் காட்ட, எஞ்சாய் இன்னருள் நுண்துளி கொள்ள. செஞ்சுக வெள்ளம் திசை திசை தெவிட்ட, வரையுற கேதம் குட்டம் கையற ஓங்கி. இருமோ சமயத்து ஒரு போய் தேரினை, நீர் நீசை தர வரும் நெடுங்கண் மான்கணம். தவ பெரும் வாயிடை பருகி தளர்வோடும், அவ பெரும் தாபம் நீங்காதசைந்தன. ஆயிடைவான பெரியார் தகவை, பாய்ந்தெழுந்தின்ப பெருஞ்சுழி கொழித்து. சுழித்தெம்பந்தமாகரை பொழுது அலைத்து இடித்து, ஊழ்வோழ் ஓங்கிய நங்கன். இருவினை மாமரம் வேர்பறி தெழுந்து, உருவ அருள் நீர் ஒட்ட அருவரை. சந்தின்பான் சிறை கட்டி மட்டவள், வெறிமலர் குளவாய் கோலி நிறையகில். மாப்புகை கரை சேர் வண்டுடை குளத்தின், மீ கொள மேல் மேல் மகிழ்தலின் நோக்கி. அருச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு, தொண்ட உழவர் ஆர தந்த. அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க. ஞானமே வடிவாகிய எல்லாம் வல்ல நம் பெருமானுடைய திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி, இந்த மண்ணிலே வாழ்கின்ற வாழ்முறையினை காலந்தோறும் உணர்த்தி வருகின்ற திருக்கைலாய ஞான பரம்பரை ஞானாசிரிய பெருமக்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி, இந்த அழகிய காஞ்சிபுரத்தில் மிகச்சிறந்த சைவப் பணியினை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற திருவாசக தொடர் உரையில் இன்றைக்கு திரு அண்டப்பகுதி என்ற அந்த பகுதியில் 61வது வரி தொடங்கி 95வது வரி வரையிலோ உள்ள பகுதியை முடிந்தவரை நாம் விளக்கமாக பார்ப்போம். இப்போ இதை நன்கு புரிந்து கொள்ளணும்னா, இந்த உடம்பு ஒரு அற்புதமான கருவி. இது நாம் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் நாற்றம் எடுத்த உடம்பு, புழுக்கின்ற உடம்பெல்லாம் அது தவறான வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்கும். ஆனால் உண்மை அது அல்ல. இந்த உடம்புல உயிர் இறைவனை பற்ற 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 எவ்வளவோ மாற்றங்கள் நடக்கும். இதை அனுபவிக்கின்றவர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும். உரையினால எல்லாம் புரிந்து கொள்ளவே இயலாது. அனுபவிக்கணும். இறைவனை பற்றி கொண்டு தான் அனுபவிக்கணும். இப்ப நம்முடைய நால்வர் பெருமக்கள் எல்லாம் இந்த அனுபவ நிலையை அடைகிறார்கள். அதைத்தான் பாடல்களாக வெளிப்படுத்துகிறார்கள். இதுவரை நம்ம பார்த்த ஞானசம்பந்த பெருமான் இந்த கருத்துக்களை எல்லாம்
கோட்பாடுகளாக, கொள்கைகளாக விளக்குகிறார் தன்னுடைய பதிகம் முழுவதும், திருமுறை முழுவதும். ஆனால் மணிவாசகப் பெருந்தகை அந்த கோட்பாடுகளை அனுபவித்த நிலை, அந்த அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். இதுதான் வேறுபாடு, ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு. எல்லாம் ஒருவர் தான். 4 பெருமக்களும் கருத்துக்களை எல்லாம் மாற்றிலாம் சொல்லலை, எல்லாரும் ஒரே விதமான கருத்துக்களைத்தான் சொல்லுகிறார்கள். ஆனாலும் ஞானசம்பந்தர் போன்றவர்களெல்லாம் கொள்கையாக விளக்குறாங்க. மணிவாசக பெருந்தகை அனுபவத்தை விளக்குகிறார். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, இவற்றையெல்லாம் நன்கு புரிந்து கொள்ளுகின்ற சைவ அடியார்கள் ஞானசம்பந்த பெருமானை போல கொள்கை தெளிவு பெற்று நம்முடைய மணிவாசகர் போன்று ஒரு இறை அனுபவத்தை பெற முடியும். யார் வேண்டுமானாலும் பெற முடியும். அதெல்லாம் தெளிவு அந்த பகுதியில் சொல்றாரு மாணிக்கவாசகர். நீங்க அனுபவத்தில் தான் பார்க்க முடியும். முதல்ல உடம்பு உலக வாழ்க்கையில் நோயின்றி இருக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த கருத்து தான் பலருக்கும் புரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமே, சைவத்தை வளர்ப்பதற்காக பேசுகின்ற பல சைவ அறிஞர்கள் முதுமையில் உடல்நலம் குன்றி இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ என்ன தெரிகிறதுன்னா, சைவத்தை உணர்ந்தவர்கள் சைவம் சொல்கின்ற உடம்பினுடைய கூறுகளை அறிந்து கொள்வதில்லை. நானும் அந்த இதில் பாதிக்கப்பட்டவன் தான். பாதிச்சு தான் இப்போ இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். எனக்கெல்லாம் ஒரு கருத்து இருக்கிறது. என்னுடைய வாழ்நாள் எவ்வளவு என்று பெருமானுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த வாழ்நாள் முழுவதும் நான் உடல்நலத்தோடு இருப்பேன். அதுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யும். இப்பொழுதே நான் கொஞ்சம் சிரமத்தில் தான் இருக்கிறேன். ஏன்னா அந்த பணியினுடைய தாக்கத்தில் அதிலிருந்து முற்றிலுமாக விடுபட முடியல. ஆனால் விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிற, வழி இருக்கிற. அதெல்லாம் இனிமேல் தான் புரிந்து கொள்ளணும். ஆனால் நான் ஒரு கருத்து வச்சிருக்கிறேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் உடல்நலத்தோடு இருப்பேன். பெரிய அளவில் கேன்சர் போன்ற நோய்கள்லாம் எனக்கு வரவே வராது. இவ்வளவு தெளிவாக நான் பல இடங்களில் சொல்கிறேன். சொல்வதற்கு காரணம் என்னன்னா, அந்த கருத்துக்களை உள்வாங்கியதான் காரணம், வேற ஒன்று. உடல் நோயின்றி வாழ்வதே ஒரு சுகம். அதுக்கு மேலே உறவுகளோடு கூடி உறவுகளுடைய அன்பை தூய்ப்பது அது ஒரு சுகம். அதுக்கு மேலே அடியார்களோடு சேர்ந்து அந்த அடியவர் இன்பத்தை அனுபவிப்பது அதை விட உயர்ந்த நிலை. அதை விட உயர்ந்த நிலை இறை இன்பத்தை நாமே பெறுவது. இப்போ உடம்பு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, மாணிக்கவாசகர் சொல்றார், அற்புதமான அமுத தாரைகள் எற்பு தொலைதொரும் ஏற்றினைங்கிறார். அற்புதமான அமுத தாரைகள்ங்கிறார். அந்த சொல்லெல்லாம் எவ்வளவு பொருள் உடைய சொற்கள். அற்புதம் என்ற சொல்லுக்கு இதுவரை நாம் காணாத காட்சி என்று பொருள். இதுவரை நம்ம கண்டுகொண்டு இருப்பதெல்லாம் உடம்புல ரத்தம் ஓடுது. நோய்வாய்ப்படுகின்ற போது உடம்புல ரத்தம் ஓடுகிற சாக்கடையும் சேர்ந்தான் ஓடுது. அதான் அவ்வளவு நோய்கள். ஆனால் இறைவனை புரிந்து கொண்டு இறைவனை பற்றி கொள்கின்றவர்களுக்கு அந்த ரத்தம் ஓடுகின்ற நரம்புகளில் என்ன ஓடுன்னு கேட்டா அமுத தாரைகள் ஓடும் என்று மணிவாசகர் சொல்கிறார். அதை அனுபவிக்கணும். அவர் அனுபவிச்சு சொல்றார். அது அமுத தாரைகள். அது உடம்புல ஓடிச்சுன்னா, உடம்பு முழுவதும் நிறைந்தா, உடம்புல இருக்கிற உயிர் எவ்வளவு இன்பத்தை அனுபவிக்கும். ரொம்ப சுருக்கமா சொல்றேன்னா, வீடு பேற்று இன்பத்தை இந்த உலக வாழ்க்கையிலேயே பெறும். அதுதான் சைவத்திற்குள்ள தனி சிறப்பு. மற்ற மதங்கள் எல்லாம் உலக வாழ்க்கைக்கு பிறகு வீடு பேறு. ஆனால் சைவம் அப்படி சொல்ல, வாழ்கின்ற பொழுதே வீடு பேறு. அதைத்தான் சித்தாந்த ஜீவன் முக்தி என்று சொல்லுகிறார். இவ்வளவு உயர்ந்த கருத்துகள். எனவே இந்த உயர்ந்த கருத்தினை ஜீவன் முக்தி என்கின்ற இறை பேர் இன்பத்தை அனுபவித்து காட்டியவர் தான் நம்முடைய மணிவாசக பெருந்தகை. அதுதான் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 61வது வழி தொடங்குகிறார். புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. பெருமான் மணிவாசகருடைய பக்குவத்தை அறிந்து அவர் வாழ்கின்ற உலகத்தில் எழுந்தருளி தன்னுடைய திருவடியினால்
நம்முடைய மணிவாசக பெருமானை தீண்டினான் என்று வாசிக்கிறார். அது அனுபவத்தை சொல்ற, அதை நீங்க பாருங்கள்ங்கிற. அப்ப என்ன பொருள் இருக்கு? நாம சித்தாந்த திருவடி தீட்சை என்று சொல்றோம். அந்த அனுபவத்தை சொல்ற. புவனி என்றால் இந்த உலகம் என்று பொருள். இந்த உலகத்தில் தன்னுடைய செம்மையான திருவடிகள், சேவடி, அந்த சேவடியினால என்னை தீண்டினன் காண்க என்று பேசுகிறார். சிவன் என யானும் தேரினன் காண்க. அப்படி என்னுடைய தன்னுடைய திருவடியினால என் மீது அந்த திருவடியை வைத்து என்னை தீண்டினானே, அவன் யார் என்று சொன்னால் நான் உணர்கிறேன். சிவன் என யானும் தேரினன். அவன் வேறு யாரும் இல்லை சார், சிவபெருமான் தாங்கிறார். ஏனெனில் சிவபெருமான் ஒருவனே கடவுள். உலகத்தில் வேறு யாரும் கடவுள் அல்லர், அவன் ஒருவனே கடவுள். எனவே அதை நான் நன்றாக தெளிவாக உணர்ந்து கொண்டேன்கிறார். சிவன் என யானும் தேரினன் காண்க, அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க. எதுக்காக இந்த உலகத்தில் எழுந்தருளி என்னை தீண்டினான் என்று சொன்னால், எதற்காக தீண்டினான்? என்னை ஆட்கொள்வதற்காக அருளினான். அதுக்காக தான் அவன் தீண்டினான் என்று பேசுகிறார். இதெல்லாம் அனுபவம். அப்பன்னு சொல்லுகிறார். அவன் யாரு அப்படின்னா, குவளை கண்ணி கூரன்காண்க. குவளை கண்ணி என்றால் குவளை மலர்களை அணிந்த கூந்தலை உடையவன். கண்ணி என்ற சொல்லுக்கு தமிழ் இலக்கணத்தில் என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, தலைமாலை என்று. தலையில் அணிந்து கொள்ளுகின்ற மாலைக்கு கண்ணின்னு பேர். மார்பில் அணிந்து கொண்டால் அதுக்கு தார்னு பேர். இதெல்லாம் நம்முடைய சங்ககால இலக்கியத்தை சொல்லாட்சிகள். அப்ப இந்த வகையில் பார்க்கணும். குவளை கண்ணி, அவ குவளை மலரை தலையிலே அணிந்தவள் என்பது பொருள். ஏன் அப்படி அணிந்திருக்கிறா அப்படின்னா அடுத்த கேள்வி கேட்டாதான் பதில் நமக்கு கிடைக்கும். அவ குவளை மலர் என்ன நிறத்தில் இருக்குன்னு பார்க்கணும். கரிய நிறத்தில் இருக்கும், கருநீல நிறத்தில் இருக்கும் குவளை. அது எப்படி மலரும்? இரவு பொழுதுல சந்திரனுடைய ஒளி பட்டு மலரும். அப்ப அந்த மலர் எப்படி இருக்கும்? குளிர்ச்சியா இருக்குங்கிற. அப்போ குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இறைவி என்று பொருள். அந்த இறைவியை தன்னுடைய உடம்புல ஒரு கூறாக உடையவன் குவளை கண்ணி கூரன் என்று விளக்குகிறார். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். கேட்டா பதில் வரும். இவன் யாரு? ஞானமே வடிவானவன். ஞானத்தை உள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஞானத்தை பெரும்பாலும் உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தான்னா இந்த ஆன்மாக்களுக்கு ஒரு பலனும் கிடையாது. அந்த ஞானத்தை வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்துவது அப்படின்னா, அறிவாக வெளிப்படுத்துகிறான், ஆற்றலாக வெளிப்படுத்துகிறான், கருணையாக வெளிப்படுத்துகிறான். அந்த கருணை என்ற கருத்தை தான் இங்க சொல்ற. குவளை கண்ணி கூரன் காண்க. தன்னுடைய இயல்பாகிய ஞானத்தினை பக்குவமுடைய அடியவர்களுக்கு எப்படி தருகிறான் என்றால் கருணையாக தருகிறான். அந்த கருத்துல தான் குவளை கண்ணி கூரன் காண்க, என் மீது கருணை கொண்டு எழுந்தருளி தன்னுடைய திருவடியை என் மீது வைத்து எனக்கு அந்த அருள் அனுபவத்தை வழங்கினான் என்று பேசுகிறார். அவளும் தானும் உடனே காண்க. அப்படி அருளுகின்ற பொழுது அவனை மட்டுமல்ல, அவன் உள்ளே இருக்கக்கூடிய இறைவியையும் நான் பார்த்தேன்கிறார். நமக்கும் சொல்ல பாருங்கள் என்று நமக்கும் சொல்லுகிறார். ஒரு வழிப்படுத்துதல், நெறிப்படுத்துதல். இதுக்கு வேறு விதமாகவும் பொருள் சொல்லலாம். மணிவாசகர் போன்ற பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு பெருமான் என்ன பண்றான்? அவளும் தானே உடனே அவர்களுக்கு ஆட்கொள்ளுவான் என்பது ஒரு கருத்து. அப்படியே நம்ம பொருள். ரெண்டு கருத்து ஒன்று தான். அவன் ஆட்கொண்டால் ஒழிய நம்மால் இறை இன்பத்தை அனுபவிக்கவே முடியாது. எனவே அவளும் தானும் உடனே காண்க. அதாவது குரங்கு தத்துவம் அந்த மாதிரி. அதான் அவனே நம்மை பற்றி கொள்ளும். அதுக்கு அடித்தள நாம அவனை பற்றணும். நாம அவனை பற்றினால்தான் அவன் நம்மை பற்றுவான். அதாவது நெருப்பு இருக்கிறது இந்த குளிர்காலத்துல. குளிர் காஞ்சா நல்லது குளிர்காலத்துல. ஆனால் எப்படி குளிர் காய்வது? அகலாது அணுகாது தீக்காய்வார் போல. எல்லாம் பெருமக்கள் சொன்னது.
அந்த அழல் நெருப்புக்கு கிட்டையும் விடக்கூடாது, பொசுங்கிடுவோம். ரொம்ப தூரத்திலேயும் உட்காந்து கூடாது, அந்த வெப்பம் நம்ம மீது படாது. இதெல்லாம் ஆழ்ந்தாந்து சிந்திக்க வேண்டிய கருத்துகள். இல்லை நம்ம எப்படி சிந்திக்கணும்னு கேட்டிங்கன்னா, நெருப்புன்னு ஒன்று இருக்குது, பெருமான் தான் படைக்கிறான். அந்த நெருப்பு எங்கே இருக்குன்னா 5 பூதங்களில் ஒன்றாக இருக்கிறது, அது நெருப்பு. ஒரு பொருள்ல நெருப்பு பற்றணும்னா அந்த பொருள்ல வெப்பம் ஏறணும். அப்ப நெருப்புக்கு எது அடிப்படை என்றால் வெப்பம். வெப்பம் ஏற 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 அந்த பொருள் தீப்பிடிச்சுக்கும். ஒரு பஞ்சு இருக்குது, சூரிய ஒளி அடிக்கிறது, நீங்க பஞ்சை கொண்டு வச்சீங்கன்னா ஒரு மாற்றமும் நடக்காது. பஞ்சை வச்சுட்டு பஞ்சு மேல இந்த பூத கண்ணாடியான லென்ஸை வச்சுட்டோம்னா அந்த லென்ஸ் வழியா சூரிய கதிர் உள்ளே இறங்கி அந்த பஞ்சு மேல வெப்பம் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு அளவுக்கு மேல வெப்பம் சேர்ந்த உடனே அது பாட்டு தீப்பிடிச்சுக்கும். இப்ப கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வெப்பம் இல்லாமல் நெருப்பு இல்லை, வெப்பம் வேறு நெருப்பு வேறு. இதையெல்லாம் நமக்கு உணர்த்துவதற்கு தான் பெருமானை என்ன பண்றான்னா, பஞ்சபூதத்தை படைச்சு நெருப்புன்னு சொல்லிட்டு சூரியன் சந்திரன் 2 படைக்கிறான். இப்ப சூரியன் சந்திரன், சூரியன்னா யாரு? அவன் நெருப்புங்கிறோம். ஆனா அது கருத்து இல்லை, நெருப்புக்கு அடித்தளமாக விளங்குகின்ற வெப்பம் அது. இப்ப நீங்க சாதாரண உலக வாழ்க்கையில பார்க்கலாம், நம்ம சமையல் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, நாம சமையல் பண்ணிட்டு இருக்கிறோம். சமையல் பண்ண என்ன ஆகும்? இப்ப நம்ம எல்லாம் சமையல் உணவு தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், அதனாலதான் வியாதியில மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். சமையல் உணவு, சமைத்தல் என்பது அந்த பொருளை அழித்து விடும். நல்ல நிலக்கடலை சட்டியில் போட்டு வறுத்தீங்கன்னா அது பிறகு முளைக்குமா? ஒரு காலம் முளைக்க. ஏன்னா நெருப்பு அழிச்சிடும். வெப்பம் அப்படி இல்லை. அதே நிலக்கடலையே வெயில கொண்டு காய போட்டா அது நல்ல உருகி இறுதியாத இறுக்கத்தை அடைந்து நீர்த்தன்மையெல்லாம் வெளிப்படுத்திட்டு அது அழியாமல் இருக்கும். கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீரும் அது குளிர்ச்சியும் வெப்பமும் நமக்கு தேவை. இதான் 2 தான் அடிப்படை எல்லாவற்றுக்கும். அப்ப நெருப்பாக பெருமான் இருக்கிறான், நீராக இறைவி இருக்கிறாள். அந்த நெருப்பும் வெப்பமும் நம்ம அளவோடு பயன்படுத்தணும். இந்த உடம்பிலேயே நீர்த்தன்மை அதிகமாகி விட்டது என்றால் உடம்பு அழுகத் தொடங்கிடும். வெப்பத்தன்மை அதிகமாகிவிட்டால் இது கருகிடும். இப்ப அளவான வெப்பம், அளவான குளிர்ச்சி உள்ள இருக்கணும். அந்த வகையில தான் சொல்லுகிறார், இறைவனுடைய அந்த திருவருள் ஞானம் என்ற வெப்பம் கருணை என்ற குளிர்ச்சியோடு நமக்கு வரணும். அது இப்பதான் நமக்கு பலன். அவனுடைய திருவடி ஒரு கால் வெப்பமாக இருந்தால் வீடு பேறு பெறுகின்றவர்கள் வீடு பெற்றை விரும்புவார்களா என விரும்ப மாட்டார்கள். ரொம்ப வேடிக்கை சொன்னா வீடு பேற்றிலே ஒரு ஏசி கேட்பாங்க. அதனால கருத்து என்னன்னா, வெப்பமும் குளிர்ச்சியும் அளவோடு நமக்கு தேவை. அதைத்தான் இங்க சொல்ற, அவளும் தானும் உடனே காண்க என்று பேசுகிறார். குவளை கண்ணி கூரன் காண்க என்று பேசுகிறார். அந்த ஞானத்தை கருணையாக பெருமான் வெளிப்படுத்துகிறான். அது என்ன பண்ணுங்கிறத அடுத்த அடியிலிருந்து நம்ம பார்க்கிறோம். ஒரு உணவிற்காக ஒரு 10 நிமிடம் இடைவெளி. அடுத்த வரி, பரமானந்த பழங்கடல் அதுவே. எது முன்னால சொன்னா அவளும் தான், அதாவது ஞான இயல்போடு கூடிய இறைவன். அவன் எப்படிப்பட்டவன்னா பரம ஆனந்த பழங்கடல் அப்படிங்கிற. பரம ஆனந்தம் என்றால் என்ன பொருள் அப்படின்னா, பரம் என்ற சொல்லுக்கு மேலே என்று பொருள். ஆனந்தம் என்பது இறை இன்பம். நம்ம உலகத்தில் இன்பங்கிற சொல்ல பயன்படுத்தணும், மகிழ்ச்சிங்கிற சொல்லலாம் பயன்படுத்தணும். இதெல்லாம் உலக ரீதியானது. ஆனந்தம் என்பது இறை இன்பத்தை குறிக்கும். அது எத்தகைய ஆனந்தம் என்றால் பரம ஆனந்தங்கிறார். அது எவ்வளவு அனுபவித்தாலும் அது வற்றாது கிடைத்து கொண்டே இருக்கும். அதான் பழங்கடல்ங்கிறார். அது கடல், கடல் வற்றுமா? வாய்ப்பில்லை. அப்ப இறைவனுடைய பேரானந்தமும் அடியவர்களுக்கு வற்றவே வற்றாது. அதனால பரம ஆனந்த பழங்கடல் அதுவே. இந்த பழம் என்ற சொல்லுக்கு பழமை, தொன்மை என்று பொருள்.
அதுதான் நம்முடைய சித்தாந்தம் சொல்லுகிறது. பதியினை போல் பசு பாசம் அனாதி. அனாதினா எப்பொழுதும் இருப்பதுன்னு அர்த்தம். இன்னைக்கு புதுசா இறைவனும் இல்லை. நாம் என்று உண்டோ அன்றைக்கே இறைவனும் உண்டு. எனவே அவனை பழங்கடல் என்று பேசுகிறார். கருமா முகிலின் தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் ஏறி என்று ஒரு கருத்தை சொல்றார். கருமாமுகில் அது பழங்கடல் அல்லவா அவனுடைய திருவருள். அந்த திருவருள் என்கின்ற பழங்கடல், பெரிய கடல் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த அருள் என்ற நீர் அது என்ன ஆகிறது என்றால், ஆன்மாக்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ப இறைவனுடைய ஞான ஒளியினால, ஞான வெப்பத்தினால கருமா முகிலாக மேலே எழும்புகிறது. இது ஒரு அறிவியல் செய்தி. மேகம் எப்படி உருவாகுது? கடல் தண்ணீரை சூரிய ஒளி ஈர்த்து கொண்டு மேலே ஏறி மேகமாக மாறுகிறது. இந்த இடத்துல என்ன பொருள்னா, பழங்கடல் என்பது இறைவனுடைய ஞான இயல்பு, கருணை இயல்பு, இன்ப இயல்பு. அது நமக்காக, பக்குவமுடைய ஆன்மாக்களுக்காக கருமா முகிலாக மேலே ஏறுகிறது. மேலே ஏறி கருமா முகிலின் தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் ஏறி, மேகத்திலிருந்து மழை பொழியும் என்றால் மலை மீது பொழியும். அப்படி பொழிந்த மழை அந்த மலையில அருவியாக கீழே இறங்கி ஓடி வரும். அப்ப மலை தான் முக்கியம். மழை பொழிவதற்குரிய இடம் மலை. அதுதான் உலகத்துக்கு நன்மை. அதனால இந்த திருவார் பெருந்துறை வரையில், வரையினா மலைன்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல திருப்பெருந்துறை, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆவுடையார் கோயில், அது ஒரு மலையாக உருவகிக்கிற. ஏன்னா திருப்பெருந்துறையில் மலையெல்லாம் கிடையாது. அப்ப திருப்பெருந்துறையே மலையாக உருவகித்து அந்த மலையில மேகம் அப்படியே மழை பொழிகிறது, அருள் மழையை பொழிகிறது. திருவார் பெருந்துறை வரையில் ஏறி திருத்தகு மின் ஒளி திசை திசை விரியேங்கிறார். அப்போ அந்த மழை பொழிகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும், நீருக்கு ஒளித்தன்மை உண்டு. இன்றைக்கு அறிவியல் ஒத்துக்கொள்கிறது. நம்முடைய முன்னோர்கள் அது இயல்பாக கண்டறிந்தார்கள். மழை பொழிகின்ற பொழுது அந்த மழை துளியில ஒரு ஒளி உண்டு. எனவே திருத்தகு மின் ஒளி என்று பேசுகிறேன். நம்ம பொருள் உணர்வதற்கான மின்னல் என்று புரிந்து கொள்ளலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா மின்னலுக்கு மேலே இருக்கு. மின் ஒளி திசை திசை விரியே. பெருந்துறையில பெய்த மழையினுடைய அந்த ஒளி இருக்கிறதே, அது திசை திசை விரிய, எல்லா திசைகளுக்கும். ரொம்ப குறிப்பா சொல்ல போனா தமிழகத்துடைய எல்லா திசைகளுக்கும் பெருந்துறை மையம். அந்த மையத்தை அடிப்படையாக கொண்டால் 4 திசைகளிலேயும் திருத்தகு மின் ஒளி திசை திசை விரியே அப்படின்னா அவனுடைய அருள் எங்கு பார்த்தாலும் பரவி இருக்கிறது என்பது கருத்து. ஐம்புல பந்தனை வால் அரவு இரியே வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப என்று கருத்துக்களை சொல்றார். ஐம்புல பந்தனை. இப்ப நமக்கு என்ன கேள்வி வரும்னா, இறைவனுடைய திருவருள் நீக்கமர நிறைந்திருக்கிறது. மழை போல பொழிந்து நீக்கமர நிறைந்திருக்கிறது. ஏது நமக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அதுக்கு விளக்கம் சொல்றாரு. அப்போ அந்த இறைவனுடைய அருள் மழை நம்மிடம் சேராததுக்கு காரணம் என்னன்னா, நாம தான் காரணம். என்ன காரணம்? ஐம்புலன் என்று பேசுகிறார். இந்த 5 புலன்கள் இருக்கின்றனவே, அதுதான் பந்தம், கட்டு. எங்கு பார்த்தால் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கின்ற இறைவனுடைய பேர் ஒளி கருணை. அது ஏன் நம்மால பெற முடியலன்னா, இடையில நம்முடைய விருப்பம் 5 புலன் இன்பங்கள். அதான் ஏற்கனவே ஜாலியன்னா ஜிம்கானா தான். உலகம் எவ்வளவு சுகமா இருக்கு. அந்த கருத்து இருக்கிறவர்களும் பெருமானுடைய அருளை பெற முடியாது. அதனாலதான் உலகத்தில் அனுபவிக்கக்கூடியது இன்பம். ஆனா இறைவனுடைய திருவருளை இன்பம் என்று, ஆனந்தம் என்று சொல்லணும். அதெல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அத்தகைய 5 புலன் மீது நமக்கு நாட்டம் இருக்கும் என்றால், அதுதான் இறைவனுடைய அருளை பெறாத வகையில நமக்கு ஒரு தடையாக, கட்டாக இருக்கிறது. அந்த பந்தனை வால் அரவு இரியே அப்படிங்கிற
அப்போ இந்த பந்தம் எப்படி வந்தது என்றால் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சித்தாந்த கருத்து. என்ன அடிப்படையில் பார்க்கணும், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இயல்பு இருக்கிறது. இறைவனுக்கு என்ன இயல்பு? ஞானம். உயிருக்கு என்ன இயல்பு? இச்சை. அப்ப உயிர் என்ன செய்ய? இச்சையை கொண்டு இன்னொரு பொருளை இச்சித்துக் கொண்டிருக்கிறது. அந்த இன்னொரு பொருள் இது என்றால் உயிரை பொறுத்தவரையிலும் அது ஆணவம். ஆணவம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. அந்த ஆணவத்தை தான் இது என்ன செய்கிறது என்றால் பற்றி கொண்டிருக்கிறது. அந்த ஆணவத்தை நீக்கிக் கொள்வதற்காக தான் பெருமான் என்ன பண்றான், இந்த அரிய தனுகரண பவன போகத்தை படிச்சு கொடுக்கிறான். ஆனால் நாம என்ன செய்யறோம், அதாவது வந்த வேலையை விட்டுட்டு பந்தக்கால பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி எதுக்காக உலகத்துக்கு வந்தோமோ அந்த தெளிவெல்லாம் இல்லாம உலகத்தையே பற்றி கொண்டிருக்கிறோம். உலக சுகமே சுகம் என்று கருதி கொண்டிருக்கிறோம். அந்த நாளத்தான் அது ஒரு வாழ் அரவு. அரவுனா பாம்பு. ஏற்கனவே மாயை தான், அது மாயையின் குறியீடு தான் பாம்புன்னு சம்பந்த தேவரத்தெல்லாம் பார்த்துருக்கிறோம். அப்போ வாழ் அரவுனா வாழ்னா ஒளின்னு அர்த்தம். பாம்பு ஒளி உடையது. அப்போ அது ஒரு கவர்ச்சி. மாயை என்பது கவர்ச்சி தன்மை உடையது. அதுதான் நாம போய் அதில் மாட்டிக்கிறோம், அதில் போய் விழறோம் இந்த கவர்ச்சி தன்மையினால். எனவே ஐம்புல பந்தனை வாழ் அரவு இரியே அப்படின்னா இந்த மாயை என்கின்ற ஒரு கட்டி இருக்கிறதே, அந்த கட்டி இரியே நீங்க என்று பொருள். பெருமான் என்ன பண்றான்? அருள்மழையை பொழிகிறார். வெந்துயர் கோடை மாத்தலை கரப்பங்கிறார். வெந்துயர் கோடை என்று சொல்லுகிறார். அப்ப கோடைக்காலம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அளவோடு வெப்பம் இருந்தால் பிரச்சனை இல்லை. அளவுக்கு அதிகமாக வெப்பம் ஏறுகின்ற பொழுது அது மிகப்பெரிய துன்பத்தை நமக்கு தருகிறது. அந்த போல இப்ப பிறவி துன்பம், பிறவியிலே ஏற்படுகின்ற துன்பம். எனவே வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப, அதனுடைய மாயை விலகணும். மாயை விலகினாத்தான் நமக்கு உலகத்தில் இருக்கிற துன்பம் நம்மை விட்டு நீங்கும். எனவே இந்த மாத்தலை கரப்ப. ஆனால் இந்த துன்பம் என்ன செய்யறது? நம்முடைய பெரிய தலை, ஞானம் பெறுவதற்குரிய உறுப்பு அந்த தலை, அந்த தலைப்பகுதியை கரப்ப அது மறைத்து கொண்டிருக்கிறதுங்கிறார். கரத்தெல்லாம் மறைத்தல் அர்த்தம். கரப்ப நீடு எழில் தோன்றி வாழ் ஒளி மிளிரங்கிறார். நீடு எழில் தோன்றி. அப்போ இந்த உலக ரீதியா நீங்க பார்த்தீங்கன்னா கடுமையான கோடை காலத்தில் வாழ்வது, வேலை செய்வதெல்லாம் சிரமம். ஆனால் அந்த கோடை காலத்தில் ஒரு மழை பொழிந்தது என்றால் இந்த வெப்பம்லாம் நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், நமக்கு இதமாக இருக்கும். அதுபோல பெருமானுடைய திருவருள் இப்பொழுது மழையாக பொழிகிறது. நீடு எழில் தோன்றி. தோன்றி என்ற சொல்லுக்கு தோன்றுதல் என்ற வினைச்சொல் மட்டும் பொருள் அல்ல. இங்க மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா தோன்றின்னு ஒரு பூ பூக்கும். தோன்றி மலர்னு பேரு. சங்க காலத்தில் அது இருந்தது. சங்க காலத்தில் ஏறக்குறைய 94 98 அத்தனை பூக்களை குறிஞ்சியில கவிஞர் பாடுகிறார். 98 அதெல்லாம் நம்ம இழந்துட்டோம். நம்ம இயற்கையோடலாம் ஒன்றி வாழலை. அதனால என்னென்ன பூ எங்கெங்க பூக்கும், அதனுடைய தன்மை என்ன, இதெல்லாம் நமக்கு விளங்கவே மாட்டேங்குது. நூலை பிடிச்சாலும் விளங்க மாட்டேங்குது. அது சொல்றார். அப்ப தோன்றி என்று ஒரு பூ மழைக்காலத்துல அந்த தோன்றி பூ பூப்பது போல வாழ் ஒளி மிளிர, இறைவனுடைய ஒளி பொருந்தி அந்த ஞானம் மிளிர்கிறது நமக்காக. எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்து. என்னுடைய பிறவியில இந்த கோபங்கிறதுக்கு 2 விதமான பொருள் உண்டு. அதாவது இறைவனை பற்றி கொள்கின்ற ஆன்மாக்களிடத்துல உள்ள அந்த அறியாமையை நீக்கிக் கொள்வதற்காக அதன் மீது கோபப்படுகிறான் பெருமான். அது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன கேட்டீங்கன்னா, மழை பொழிகின்ற பொழுது இந்திர கோபம்னு ஒரு பூச்சி, பேர்லாம் பார்க்கவே முடியல. நான் சிறுபிள்ளையாக இருந்த பொழுது பார்த்திருக்கிறேன். அதுக்கு பேரு தம்பலப்பூச்சின்னு பேர். நம்ம வழக்கத்தில் பட்டுப்பூச்சின்னு சொல்லுவோம். அவ்வாறு நிறைய மேய ஆரம்பிச்சோம். அது சிவந்த நிறமா இருக்கும். அப்ப 2 கருத்துன்னு சொல்றாரு. அப்போ நிறைய அந்த தம்பலப்பூச்சி அல்லது பட்டுப்பூச்சி மிகுகிறது என்றால் என்ன பொருள்? குளிர்ச்சி ஏற்பட்டால் ஆழந்தான் தானா வரும். இந்த பட்டுப்பூச்சியை பார்க்க பார்க்க எவ்வளவு அழகு. சின்ன பிள்ளையில எனக்கு அந்த அனுபவம் உண்டு.
அது என்னமோ அதை தூக்கி நெருப்பு தீப்பெட்டிக்குள்ளார வச்சுட்டா அது குட்டி போல சொல்லி இருக்கிறார்கள். அதனால கருத்து இதுதான். அது எப்படி மகிழ்ச்சியாக பெருகி ஊர்ந்து வருகிறதோ அதுபோல நம்மிடத்துல இறைவனுடைய அந்த அருள் நம்முடைய ஆணவக்கட்டின் மீது அவன் கோபம் கொண்டு வெளிப்படுத்த நம்முடைய மனத்திலே அந்த குளிர்ந்த நிலை வரும் என்று பேசுகிறார். எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்து முரசு எரிந்து மாபெரும் கருணையின் முழங்கிங்கிறார். முரசு எரிதல் இதெல்லாம் மங்கள நிகழ்ச்சியில் நடக்கும் உலகத்தில். இந்த இடத்துல முரசுங்கிறது இடிமுரசு. இடிமுரசு இடிக்க இடிக்க மழை அதிகமாக பொழியும். அது சொல்றாரு முரசு எரிந்து மாபெரும் கருணை. இதை அனுபவிக்கிறார். இந்த மாதிரி கருணையை யார் பெற முடியும், யார் தர முடியும்? அவன் ஒருவனை தவிர வேற யாராலும் தர இயலார். எனவே அந்த கருத்தில் மாபெரும் கருணையின் முழங்கி. இந்த இடி ஏன் இடிக்கிறது என்று சொன்னால் அவனுடைய கருணைத்தன்மையை உலகத்திற்கு சொல்லுகிறது. இறைவனுடைய கருணை வெளிப்படுகிறது. பேறு உடையவர்கள் பற்றி கொள்ளுங்கள் என்ற கருத்தை இது உணர்த்துகிறது. முரசு எரிந்து மாபெரும் கருணையின் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட. இது ஒரு அருமையான செய்தி. அப்ப அஞ்சலி என்பது வணக்கம் என்று பொருள், கும்பிடுதல் என்று பொருள். அதை இயற்கை நமக்கு உணர்த்துகிறது. காந்தல் காட்டங்கிறார். காந்தல் என்பது தோன்றி என்பதை போல அது ஒரு பூ. காந்தல் மலர், காந்தல் பூ. அது எப்படி இருக்குன்னு ஒரே எழுதிக்கிறார். 5 விரல்களைப் போல இருக்கும். ஆமா, செந்நிறமா இருக்கும். 5 விரல்கள் கூப்புவது போல இருக்கும். அதைத்தான் சொல்றாரு. அஞ்சலி பூப்புரை காந்தல் காட்ட. புரை என்ற சொல்லுக்கு இந்த இடத்துல உயர்ந்த என்று பொருள். சாதாரணமா புரை வந்தா போலன்னு ஓம உருவம் தான் பொருள் சொல்லுவார்கள். ஆனால் இந்த இடத்துல அது பொருந்தாது. எனவே பூப்புரை அஞ்சலி என்று சொல்கிறார். பூ எப்படி பெருமான் படைத்த பூ பெருமானுக்கே சென்று சேருகிறது, அஞ்சலி செலுத்துகிறது. அதுபோல இந்த காந்தல் காட்ட நமக்கு வழி சொல்லுகிறது. 5 இதழ்களை கொண்ட அந்த பூ குவிந்து மலர்ந்திருப்பது போல நீங்களும் என்ன செய்யணும்? பெருமான மனத்தை குவித்து பற்றி கொள்ளணுங்கிறார். அப்படி காந்தல் காட்ட எஞ்சாய் இன்னருள் நுண் துளி கொள்ள அப்படிங்கிறார். அப்பொழுது என்ன ஆகும்? பெருமானை நம்ம வழிபாட்டின் வாயிலாக பற்ற 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 என்ன ஆகும்னா அவருடைய அருள் மழை நம்மீது பொழியும். மழை எப்படி பொழியுங்கிறத கண்கூட நம்ம பார்த்துருக்கிறோம். தொடக்கத்தில் துளி துளியாகத்தான் பெய்யும். ஆனால் நேரம் செல்ல 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 பெருமழையாக பெய்யும். அதை சொல்ல நுண் துளி கொள்ள. தொடக்கத்தில் அப்படித்தான் இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்? செஞ்சுடர் வெள்ளம் அப்படிங்கிறார். அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுங்கிறார். அது எப்படிப்பட்டது? செஞ்சுடர்ங்கிறார். செம்மையான ஒளி பொருந்தியதுங்கிறார். அப்ப செம்மை என்பது யாரை குறிக்கும்? இறைவனை குறிக்கும். இப்போ அவனுடைய இயல்பு ஞானத்தை குறிக்கும். எனவே அந்த ஞானத்தை நாம பெறலாம். எப்படி? திசை திசை தெவிட்டேங்கிறார். அது எப்படி வரும்? அதாவது இந்த மழை மேகம் பொழிக்கின்ற போது முதல்ல துளி துளியாக வந்து அப்புறம் பெரிய அளவில் பெய்து என்ன செய்கிறது என்றால், அதாவது தெவிட்டே என்றால் அதாவது நிறைந்த என்று பொருள். சாதாரணமாக தெவிட்டுதல்னா ஒரு இனிப்பு பொருளை அதிகமாக சாப்பிட்டுட்டோம்னா தெவிட்டும். அப்போ இன்னும் மிகுதிங்கிற பொருளை பயன்படுத்துகிறார். எனவே திசை திசை தெவிட்ட கேத குற்றம் கையறவு ஓங்கிங்கிறார். அப்ப அடியார்கள் மீது அந்த திருவருள் இப்படி பட 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 என்ன ஆகுன்னு கேட்டா கேத குற்றம். கேத குற்றம், கேதம் என்றால் துன்பம் என்று வரும். குற்றம் என்றால் ஒரு நீர்நிலை, குளம் போன்ற ஒரு சிறிய நீர்நிலை. அந்த கேத குற்றம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்கிறது. எனவே துன்பங்கள் நிறைந்த சின்ன சின்ன நீர்நிலைகள் நம்மின் உள்ளே இருக்கின்றன. அது உலகப்பற்றின் காரணமாக இருக்கின்றன. அவையெல்லாம் கையறவு ஓங்கி என்று சொல்லுகிறார். கையறவு என்ற சொல்லுக்கு அதாவது அழிய என்று பொருள். அழிய என்று பொருள். கையறவு. அப்போ இந்த சின்ன சின்ன துன்பங்களை உடைய சின்ன சின்ன நீர்நிலை போன்ற நம்முடைய துன்ப நிலைகள் எல்லாம் முற்றிலும் அழியுமாறு ஓங்கி என்று பேசுகிறார். அந்த அருள் மழை நம்மிடத்தில் பெருகுங்கிறார். அந்த மாதிரி இருக்கின்ற பொழுது நம்மை கீழ்நோக்கி இழுப்பதற்காக உலகத்தினர் இருக்கிறார்கள். எப்பொழுதுமே உலகத்தில் அவர்கள் நிரம்ப இருப்பார்கள்.
அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், அறிவியல் ரீதியாக நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லுகிறோம். நெகட்டிவ் தாட்ஸ் என்ற கருத்தை பயன்படுத்துகிறோம். அதாவது தவறான எண்ணங்கள், தீய எண்ணங்கள், நம்மை தவறான வழியில் நடத்தி செல்கின்ற எண்ணங்கள் வருகின்றன. இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கணும். இப்போ நம்முடைய மனத்தில் இழிந்த எண்ணங்கள் வருகின்றனவா இல்லையா? தவறான எண்ணங்கள் வருகின்றனவா இல்லையா? ஒருவராலும் என்னுடைய மனத்தில் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. என்னுடைய மனத்திலையும் வருகிறது. அதுக்காக நான் ஒன்றும் பெரிய ஆளு என்கிட்ட வரலாமான்னு கேட்கக்கூடாது. உலகத்தில் பிறந்தாச்சுன்னா மனிதர்கள் தான். இந்த தீய எண்ணம் எப்படி வருகிறது என்பதை நுட்பமாக புரிந்து கொள்ளணும். இப்போ நாம உள்ள இருக்கிறோம், உடம்புக்குள்ளார நாம இருக்கிறோம். உடம்பு எப்படி அமைந்திருக்கிறது என்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டா இது விளங்கிடும். இந்த உடம்பை யார் படைக்கிறா? இறைவன் தான் படைக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன்? ஞானமே வடிவானவன், அருளே வடிவானவன். அப்போ நம்முடைய உடம்புல என்ன இருக்கிறது? ஞானமும் இருக்குது, அருளும் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த உடம்பு என்பது எது என்பதை புரிந்து கொள்ளணும். இறைவன் படைக்கின்ற உடம்பு என்பது சிவதத்துவம். சிவதத்துவ நிலையை அடைந்து விட்டால் அந்த உயிருக்கு எந்த துன்பமும் கிடையாது. 4 பேர் மக்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஆனால் அதுக்கு கீழே 2 உடம்பு இருக்குது. ரொம்ப ஆழ்ந்து பார்த்தோம்னா சிவதத்துவம் என்பது அரு உடம்பு, அங்கே பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்த நிலை அருவுருவ உடம்பு, அதுக்கு அடுத்த நிலையில் உருவ உடம்பு. இது யாரும் படைக்கிறதா அப்படின்னா இறைவனுடைய ஆணையை ஏற்று 2 பேர் படைக்கிறாங்க. அனந்தேஸ்வரர் என்று ஒருவர், அப்புறம் ஸ்ரீகண்டருத்திரர் என்று ஒருவர். இவர்கள் யார் என்று நம்ம பார்க்கணும். இவர்கள் ஆணவ சார்பு உடையவர்கள். ஆனால் ஆணவ சார்புன்னு சொல்லக்கூடாது, ஆணவ மல வாசனை சார்பு. அப்படின்னா என்ன பொருள்? அவ்வளவுதான். அதாவது சமையல்ல அந்த பெருங்காயம் இருக்குதா, அது போட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருக்கிறோம். பெருங்காயம் தீர்ந்தாலும் டப்பாலேருந்து என்ன வரும்? அந்த பெருங்காய வாசனை வரும். அந்த மாதிரி நிலை தான் ஸ்ரீகண்டருக்கும் அனந்தேஸ்வரருக்கும் இருக்கிறது. இப்போ அவர்கள் படைத்த உடம்புல என்ன இருக்கும்? இறைவனுடைய அருளால் படைப்பதனால இறையருளும் இருக்கும். அதே நேரத்தில் இவர்கள் ஆணவமல வாசனை கொண்டிருப்பதனால ஆணவமல வாசனையும் அந்த உடம்பிலே உண்டு. இப்ப மனம் என்ன செய்யும்? மனம்னு ஒரு கருவி இருக்கிறது. மனம் என்ன செய்யும் அப்படின்னா, அது மனம் சித்தாந்தத்தில் மனம் பற்றும், மனம் சிந்திக்காது. நம்ம எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறோம். மனம்லாம் சிந்திக்காது, மனத்துக்கு அந்த ஆற்றல்லாம் கிடையாது. சித்தம்தான் சிந்திக்கும். மனம் பொருளை பற்றும். எந்த பொருளை? உலகப் பொருளை. மன வியாபகம் உடையது என்றாலும் எது வரல வியாபகம்? வித்யா தத்துவம் வரையும் தான் வியாபகம் மனத்திற்கு. அதுக்கு மேலே சிவதத்துக்கெல்லாம் மனத்தால் போக முடியாது. அப்ப என்ன தெரியும்னா, மனம் எப்பொழுதும் வியாபித்து கொண்டிருப்பதனால என்ன நடக்கிறது என்றால், அங்கே ஏற்கனவே இந்த ஆணவமல வாசனை இருக்குது இல்லை, அந்த வாசனையில போய் பட்டுச்சுன்னா நமக்கு தவறான எண்ணங்கள் வரும். எல்லாருக்கும் வரும். நீங்க மேல் வெளித்தோற்றத்தெல்லாம் வைத்துக்கொண்டு ஒருவரை உயர்ந்தவர் என்று கருதி விடக்கூடாது. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். என் மனசில் நிறைய கெட்ட எண்ணங்கள் வரும் சின்ன வயசுல. இப்போ நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்? இந்த உலகத்திலே மோசமான ஆளு நான் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லோருமே உயர்ந்தவர்கள், நான் மட்டும் மோசம். சித்தாந்தம் படிக்க ஆரம்பிச்சவர்களுக்கு தெரியுது என்னை போலதான் மற்றவர்களும் என்று தெரிந்தது. அப்ப என்ன கருத்துனா, நமக்கு ஒரு தவறான எண்ணம் வருகிறது அல்லது நல்ல எண்ணம் வருகிறது என்றால் நாம் அதற்கு பொறுப்பு அல்ல. உள்ள மனம் உடம்பில் இருக்கக்கூடிய திருவருளை பற்றினால் நல்ல எண்ணம் வரும். அதே மனம் உடம்பில் இருக்கக்கூடிய ஆணவமல வாசனையை பற்றினால் தவறான எண்ணங்கள் வரும். நீ எப்படி சார் போக்கிக் கொள்வது? ரொம்ப எளிய வழி. இந்த கருத்தெல்லாம் வழங்கிட்டோம்னா தவறான எண்ணம் வருவதை யாராலும் தடுக்க இயலாது. ஆனால் தவறான எண்ணம் வந்த உடனே நம்ம என்ன ஒரு விழிப்பு நிலை அடங்கி இந்த எண்ணம் என்னுடையது அல்ல என்று நம்முடைய நெஞ்சுக்கு நாமே சொல்லிக் கொண்டால் அந்த தவறான எண்ணம் ஒன்றும் செய்யாது. இதுதான் சித்தாந்தத்தின் வாயிலாக நம்ம பெறுகின்ற கருத்து. இந்த கருத்துக்கள் எல்லாம் இன்றைய மனோ தத்துவ மருத்துவர்களுக்கு இன்னமும் தெரியாது. அவன் வேற என்னென்னோ பண்ணிட்டு இருக்கான் உலகில் ரீதியாக, சட ரீதியா. அதெல்லாம் ஒரு பலனும் தட. அவன் இந்த கருத்தில் நம்ம பார்க்கணும். எனவே அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தவறான எண்ணங்கள் வருகின்றன அல்லவா,
அந்த தவறான எண்ணங்களெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் இறைவனை நம்ம பற்றி கொண்டு தான் ஆகணும். ஏன் இந்த தவறான எண்ணங்களில்தான் சைவம் தவிர்ந்த பிற சமயங்கள் எழுகின்றன. அவர் சொல்லி இருமுச்சமயத்துங்கிறார். 2 3 6 சமயங்கள் நம்மை கீழ்நோக்கி இழுக்கும் என்று பேசுகிறார். அதெல்லாம் நம்முடைய பாடியத்தில் பார்த்தோன்னா இந்த வழக்கம்லாம் இருக்கும். பாடியத்தில் என்ன இருக்குதுன்னா அதை நன்கு புரிந்து கொண்டால் ஒரு செய்தி தெரியும். அதாவது நாங்கள் வெளிப்படையாக பேசுகிற யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனவே வடநாட்டிலிருந்து நம்முடைய தமிழகத்தின் உள்ளே நுழைந்தவர்கள் தங்களை பெரிய ஆளாக கருதி கொண்டு தாங்கள் உலகத்தில் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு கருத்தை பரப்பினார்கள். என்ன கருத்தை பரப்பினாங்கன்னா, அவர்கள் வேதம் என்று ஒன்றை இயற்றினார்கள். அந்த வேதத்தில் என்ன இருக்குதுன்னா, இதெல்லாம் நான் கொஞ்சம் அதிகமாக தான் பேசுகிறேன். சரி, அதனால் அதெல்லாம் புரிந்து கொள்ளணும். அதில் ஒன்றும் இல்லைங்கிறது நம்முடைய பெருமக்கள் ஆய்ந்து பார்த்த செய்தி. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவற்றையெல்லாம் ஒரு பொருட்படுத்த மாட்டோம். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்கின்றவர்களெல்லாம் எங்கள் பக்கம், வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக எங்களுக்கு எதிர்பக்கம் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள். அதில் அன்றைக்கு இருந்த சைவர்கள் ரொம்ப தெளிந்த நிலையில் இருந்தார்கள். ஏனெனில் வேதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் வேதத்திற்கு பொருள் நீங்கள் சொல்லுவது போல அல்ல. எங்களுடைய திருமுறை என்ன சொல்லுகிறதோ அந்த அடிப்படையில் வேதத்துக்கு பொருள் காணும். இதுதான் அன்றைக்கு இருந்த சைவ ஞானிகளுடைய நிலை. அது அல்லது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன் சைவ கோயிலில் வைதீக வழிபாடு நடக்கிறது, வைதீக பூசை நடக்கிறது என்ற இதுதான் காரணம். இதெல்லாம் நன்கு புரிந்து கொள்ளணும். இந்த வகையில் புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ என்ன சொல்லு, இரு முச்சமயத்து ஓர் தேறினேங்கிறார். இப்போ ஆன்மாக்கள் பக்குவம் அடையவில்லை என்றால், உண்மையாகவே இறைவனை அடைய வேண்டும் என்ற நாட்டம் இல்லை என்றால் அது என்ன பண்ணும்? பேய்த்தேர் என்றால் காணல் நீர் என்று பொருள். காணல் நீர்னா எல்லாருக்கும் தெரியும். நல்ல கோடை காலத்தில் அப்படி சாலையில் போகின்ற பொழுது தொலைவில் ஒரு நீர்நிலை இருப்பது போல தோன்றும். அதான் காணல் நீர். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றும் இருக்காது, இன்னும் தொலைவில் இருப்பது போல இருக்கும். எனவே இருமுச்சமயம் என்பது காணல் நீர் என்று பேசுகிறார். கருத்தின சைவம் தவிர்ந்த எந்த சமயமும் உங்களுக்கு உயிரின் முன்னேற்றத்திற்கு, உயிரின் உய்திக்கு வழி கொடுக்காது. சைவம் மட்டும்தான் அது செய்கிறது. எனவே அந்த சமயங்கள் எல்லாம் பேய் தேரினை போல, காணல் நீரை போல நம்மை தவறான பாதைக்கு இழுத்து செல்லும் என்று பேசுகிறார். அதை விளக்குகின்ற வகையில் நீர் நசைதர வரும் நெடுங்கண் மான் கணம் என்று பேசுகிறார். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கு அனுபவம். இந்த மான் கூட்டம் என்ன செய்யணும்னாங்க, நல்ல கோடை காலத்தில் இந்த காணல் நீரை பார்த்துட்டு அங்கே ஓடும், ஆனால் தண்ணி கிடைக்காது. அது சொல்றார். அதுபோல தவப்பெரு வாயிடை பருகி அங்கே போய் பருகலான பருகும். இதெல்லாம் ஒரு கற்பனை தான். ஆனால் தவப்பெரு வாய்ங்கிறார். தவன்னா இந்த இடத்துல உரிச்சொல்லு, மிக என்று ஒரு பொருள், மிகப்பெரிய வாய். இந்த மானை கவனிச்சு பார்த்தோன்னா தெரியும், மானுடைய தலை சின்னது, அந்த தலையில் உள்ள வாய் ரொம்ப பெருசு. அதெல்லாம் சொல்றாரு. இவங்களாம் எவ்வளவு கூர்ந்து பார்த்திருக்கிறார்கள் இயற்கையை. தவப்பெரு வாயிடை பருகி, அந்த வாயினால் அந்த காணல் நீரை பருகுகிறது. ஆனா என்ன ஆயிற்று? தளர்வோடும். அந்த நீரை குடிச்சா வேட்கை தனியான தனியாது. அப்புறம் அவப்பெரும் தாபம் நீங்காது, மிகப்பெரிய அந்த தாகம் நீங்கவே நீங்காது. நீங்காது அசைந்தன, தளர்ந்தன. அந்த மான்கூட்டம் தளர்வது போல சைவ சமயத்தை பற்றாத ஆன்மாக்கள் வேறு வேறு சமயங்களை தங்களுக்குரிய நெறியாக கருதி அவற்றை பற்ற இந்த மானினத்தை போலத்தான் துன்புறும் என்று பேசுகிறார். ஆயிடை இத்தகைய நிலையில வான பேர் யாற்று அகவையின் பாய்ந்து எழுந்து இன்ப பெருஞ்சுழி கொழித்து சுழித்து எம் பந்தமாக்கரை பொருது அலைத்து இடித்து ஊழ் ஊழ் ஓங்கிய தங்கள் இருவினை மாமரம் வேர் வரித்து எழுந்து உருவ அருள்நீர் ஒட்டா அறுவரை சந்தின் வான்சிறை கட்டி மட்ட இப்படி போயிட்டே இருக்குது. இந்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நுட்பமான கருத்து. இதில் வினை கொள்கையை பற்றி பேசுகிறார்.
என்ன வினை கொள்கை பேசுறாருன்னா, அதாவது பெருமானுடைய திருவருள் இவரை பொறுத்தவரையிலும் மிக பெரு வெள்ளமாக வந்து இவரை சாருகிறது, இவர் மீது படுகிறது. எனவே அது என்ன செய்யறது? ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர் பறித்துங்கிற. எல்லாருக்கும் தெரியும், ஆற்றங்கரையில மரங்கள் நல்ல வளமாக உயர்ந்து ஓங்கி வளரும். அந்த மரம் பெரிய மரம், மாமரம்னா இந்த இடத்துல மாங்கா மரம்னு அர்த்தம் இல்லை, பெரிய மரம் என்று பொருள். எனவே மாமரம் வேர் பறித்து, அப்படியே நீர் பெருக பெருக வெள்ளம் வர வர அந்த வேரை பறித்து விடும், மரம் சாய்ந்து விடும். அதுபோல என்னுடைய இருவினை மாமரம், இரு வினை என்று சொன்னால் இரண்டு வினைகள் மட்டுமல்ல, பெரிய வினை என்றும் பொருள் உண்டு. அதெல்லாம் நம்ம ஆழ்ந்து பார்க்கும்போது ஆகாமியம் சங்கீதம் பிராரத்தம் என்றெல்லாம் சொல்லுவோம். அப்போ ஆகாமியம்னா நம்ம செயல் செய்வது, சங்கீதம்னா செயல் முடிந்த பிறகு அதனுடைய பலனை கொடுப்பதற்காக அது நம்முடைய உள்ளேயே தங்கி கொண்டிருக்கு. அதில் ஒரு நுட்பம் இருக்கிறது. எந்த செயலை செய்தாலும் ரெண்டு அடிப்படை உண்டு. ஒன்று விருப்பம், இன்னொன்று வெறுப்பு. அல்லது விருப்பு வெறுப்பு என்பது மட்டுமல்லாது முயற்சி. விருப்பு வெறுப்பு இல்லாமல், முயற்சி இல்லாமல் எந்த வினையையும் யாராலும் செய்ய முடியாது. அப்ப என்ன ஆகுனா, முயற்சி உடனடியாக பலன் கிடைச்சிடும், கொடுத்துடும். நீங்கள் ஒரு வேலையை செய்தால் வேலைக்குரிய பலன் நிச்சயமா கிடைக்கும். ஆனால் அந்த வேலையை ஏன் செய்வீர்கள்? விருப்பினாலோ வெறுப்பினாலோ செய்வீர்கள். அந்த விருப்பு வெறுப்புக்கு உடனடி பலன் கிடையாது. அது எப்போ வரும்? அந்த விருப்பு வெறுப்பு தான் உள்ள போய் சஞ்சிதமாக மாறும். சஞ்சிதம்னா இருப்பு வினைன்னு பேர். அது உள்ள போய் இருக்கும். இப்போ ஒரு விதையை போடுறோம், அது எப்போ முளைக்கும்? அந்த பூமிக்குள்ளார போன விதைக்கு வெப்பம் கிடைக்கணும், நீர் கிடைக்கணும், காற்று கிடைக்கணும். அதெல்லாம் கிடைச்சாதான் அது முளைக்கும். அதுபோல உள்ள இருக்கக்கூடிய சஞ்சிதம் என்ற வினை, அப்போ வெப்பம் காற்று நீர் கிடைப்பது போல இவர்களுக்கு இறையருள் படிய படிய அது வினை பயனை அனுபவிக்கின்ற பொழுதுதான் ஆன்மா திருந்தும், ஆன்மா வளரும். இதுக்காக வினையை பெருமான் ஊட்டுகிறார், அதை சொல்றார். எனவே இரு வினை மா மரம் வேர் வரித்து எழுந்து உருவ அருள்நீர் ஓட்டா அறுவரை சந்தின் வான்சிறை கட்டி மட்ட வெறிமலர் அப்படின்னு சொல்றார். அவ இருவினை என்கின்ற ஒரு மிகப்பெரிய மரம். அந்த மரம் நமக்கு பொருந்தாது, நமக்கு தகுதி உடையது அல்ல. அதை நம்ம அதிலிருந்து நம்ம விலகணும். அந்த மரத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆனால் நம்முடைய முயற்சினால் அதான் முடியாது. இறையருடைய பற்றி கொண்டு தான் செய்யணும். அதைத்தான் மாணிக்கவாசகர் தன்னுடைய பிறவிதோறும் வருகின்ற ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள் இருவினைங்கிறார். ஊழ் ஊழ் என்ற சொல்லுக்கு ரெண்டு விதமா சொல்லணும். ஊழை உடைய ஊழி, ஊழிதோறும் நம்ம உலகத்தில் பிறக்கிறோம் பக்குவம் அடைவதற்காக. புல்லாகி பூடாகின்னா இன்னொரு இடத்துல அதை விளக்குகிறார். பல பிறவிகளை பெற்று அனுபவங்களை பெற்று பக்குவம் அடைந்துதான் இந்த நிலைக்கு வருகிறோம். எனவே ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர்பறித்து எழுந்து அருள் நீரினால் அருள் வெள்ளத்தினால் நம்முடைய இருவினை என்ற மாமரம் அழிகிறது, வேரோடு அழிகிறது. அப்ப என்ன ஆகுன்னு கேட்டா, சந்தின் வான்சிறை கட்டி மட்டவிழ் வெறிமலர் குளவாய் கோலி அப்படிங்கிறார். அவ சந்துனா சந்தனம்னு அர்த்தம். எனவே இந்த மரத்தை வீழ்த்திட்டு நீர் குளிர்ந்த நீராக வருகிறது அல்லவா, அது எவ்வளவு சுகமா இருக்கும். அதுக்காக ஒரு சொல்ல போற சந்தனங்கிற சந்தன மரம். அது என்ன செய்கிறது? வான் சிறை கட்டி என்று பேசுகிறார். இப்போ வான் சிறை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று நம்ம பார்க்கணும். அதாவது இறை அருள் நம்மீது பொழிகிறது. அந்த இறையருளை நாம பெற வேண்டும் என்றால் இறைவனை பற்றி கொண்டு வழிபாடு செய்யணும். அதுதான் சிவபூசை என்பது. அந்த சிவபூஜை செய்ய செய்ய மேலிருந்து இறைவனுடைய அருள் வெள்ளம் வருகிறதே, அது அணை போல இருந்து தடுத்து நமக்கு பலன் கொடுக்கும். முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? பெரிய ஆற்றுல அது பலன் கொடுக்க வேண்டாம், அணை கட்டினார். அந்த மாதிரி ஒரு செயல் இது. எனவே அப்படி அது அணை கட்டி என்னாவது உருவ அருள்நீர் ஓட்டா அப்படிங்கிறார். அப்ப உருவ அருள்நீர்ங்கிறார். அப்ப உருவ அருள் நீர்னா என்ன அர்த்தம்? உருவம் என்ற சொல்லுக்கு நிறம் என்று பொருள். நிறம் மட்டுமல்ல, ஒளியும் உண்டு. அப்ப இறைவனுடைய அருள் நீர் எப்படிப்பட்டது என்றால் தண்ணிய தன்மை உடையது. நீருக்கு ஒரு குணம் உண்டு, அதற்கென்று தனியாக எந்த நிறமும் இல்லை.
எந்த மண்ணை சாருகிறதோ அதனுடைய மண்ணினுடைய குணத்தை பெற்றுவிடும். அதுபோல புண்ணியம் மிக்க பக்குவம் மிக்க ஆன்மாவிடத்தில் அது சேரும் என்றால் அது நல்ல தன்மையை தரும். எனவே அருள்நீர் ஓட்டான ஓட்டின்னு அர்த்தம். செய்யா என்னும் வாய்பாட்டு வினையச்சம் என்ற இலக்கணத்தை புரிந்து கொண்டாதான் இதுக்கு ஓட்டின்னு பொருள் சொல்ல முடியும். அப்படி ஒட்டி அறுவரை சங்கின் வான்சிறையை கட்டி மட்டவிழ் வெறிமலர் குளவாய் கோலி, தேன் பொருந்திய அந்த மலர்கள் எல்லாம் நீர்நிலையில் பூக்கக்கூடிய நீர் பூக்கள் எல்லாம் அதாவது வாசனை வீசுகின்ற வகையில் மலர்வது போல குள வாய் கோலி, என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய குளம், இதெல்லாம் நம்ம தீர்த்தம் என்று அப்பெருமனை சொல்றாரு. நீ வெளியில போய் ஏன் சார் தீர்த்தம் ஆடுறீங்க? உங்க உடம்புக்குள்ளாரியே பல தீர்த்தம் இருக்குது, அங்க போய் ஆடுங்கிற. அந்த மாதிரி உடம்புல உள்ள தீர்த்தங்களிலே எல்லாம் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா நிறைந்து விடும். அப்பொழுது மாப்புகை கரைசேர் வண்டு உடை குளத்தின் மிக்கொள அப்படிங்கிற மாப்புகை என்று பேசுகிறார். அப்போ இந்த வாசனை நம்ம சிவபூஜை செய்கிறோம். சிவபூஜையில் ரொம்ப முக்கியமானது தீபதூபம். அந்த தீபதூபத்தை தான் தர மாப்புகை தூபம் போடுங்கிறது புகை வரும், தீமை ஏற்றும்போது புகை வரும். அதுபோல நாம் இறைவனை பற்றுகிறோம், அதனுடைய விளைவு பக்தியினுடைய அந்த வாசனை, அந்த தீபங்கள் இது என்ன செய்யும்? கரைசேர் வண்டு உடை குளத்தின் மிக்கொளை அப்படின்னு சொன்னா, அதாவது குளம் கரையை உடையது. கரையை பெற்றிருக்கின்ற நீர் வெளியில போகாது, கரையை உடைச்சாலும் வெளியில நீர் வரும். அதுபோல நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த குளங்கள், தீர்த்த குளங்கள் இருக்கின்றனவே, அந்த கரைகள் எல்லாம் அவற்றை கட்டி வைத்திருக்கின்றன. அந்த வகையில இந்த அருள் நீர் நம்முடைய உடம்பில் உள்ள தீர்த்தங்களிலெல்லாம் சென்று நிறையும் என்று பேசுகிறார். அப்படியே மாப்புகை கரைசேர் வண்டு உடை குளத்தின், வண்டுன்னா எல்லாருக்கும் தெரியும், பூவில் தேன் இருந்து வாசனை வந்தாதான் வண்டு வரும், இல்லைன்னா வராது. அப்ப இந்த ஆன்மா என்ன ஆகிடும்? மலர்ந்து விடுங்கிறார். மலர்ந்து விடும் என்றால் இறைவனுடைய தெய்வீகம் என்ற வாசனை வெளிப்படும். எனவே வண்டுகள் மீட்கும். அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு இறையருள் கிடைத்து விட்டது என்பது கருத்து. மீக்கொள மேன்மேல் மகிழ்தலின் நோக்கி. அப்ப உண்மையான சிவபூசை செய்கின்றவர்கள் இறைவனுடைய அருளை பெற்று அதனால் மகிழ்ந்து தொடர்ந்து சிவபூஜை செய்ய செய்ய மேலும் 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 அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். எனவே மேல் மகிழ்தலின் நோக்கி அருச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு அப்படிங்கிறார். அருச்சனை வயல், நம்முடைய அருச்சனை என்பது போற்றி, இறைவனை போற்றணும், போற்றி புகழணும். அதுக்கெல்லாம் காரணம் உண்டு. என்ன காரணம்? நம்முடைய உடம்பு என்பது பௌதீக உலகம், இது பொருள் உடம்பு. இது இறைவனை அடையணும், சொல்லுடம்பை ஒன்று பயன்படுத்தணும். அந்த சொல் உடம்பை பயன்படுத்த அர்ச்சனை என்று பேசுகிறார். அர்ச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு, அந்த வயலிலிருந்து நமக்கு பலன் கிடைக்கணும்னா, அர்ச்சனை என்ற வயலிலிருந்து பலன் கிடைக்கணும்னா நாம என்னத்தை விதைக்கணும்? அன்பை விதைக்கணுங்கிறார். அன்பு என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தன்னை இழத்தல் என்று பொருள். இறைவனிடத்தில் எந்த உயிர் பக்குவம் அடைந்து தன்னை இறைவனுடைய திருவடியில் இழக்கிறதோ அதுதான் பலன் பெறும். அப்படி அன்பு வித்திட்டு தொண்ட உழவர் ஆரத்தந்த, தொண்ட உழவர் என்ன அருமையான சொல்லாச்சு. அப்ப என்ன கருத்து சொல்றாருன்னா, பக்தி என்பது மேலோட்டமானது அல்ல. அது உண்மையான பக்தின்னா பிற உயிர்களை இறைவனுடைய திருமேனியாக கருதி பிற உயிர்களுக்காக இறங்கணும். அதுதான் நம்முடைய நூல் சமயம் சொல்லுகிறது. இறைவன் யார் என்றால் அட்டமூர்த்தன், 8 வடிவங்களை உடையவன். பஞ்சபூதம் 5, சூரியன் 6, சந்திரன் 7, உயிர் 8. உலகத்தில் இந்த 8 பொருளை விட்டால் வேற பொருள் கிடையாது. எனவே இந்த 8 பொருளை பெருமான் எழுந்துள்ளி இருக்கிறான். அவனை என்ன பண்ணணும்னு கேட்டா, அவனை அந்த இறைவன் 8 பொருள் எழுந்துள்ளி இருக்கிறான் அல்லவா. எனவே 8 பொருளையும் நாம் என்ன பண்ண நேசிக்கணும். இன்னைக்கு என்ன நிலை? பஞ்சபூதத்தில் எல்லாமே கெட்டு போச்சு. மண்ணு கெட்டு போச்சு, நீர் கெட்டு போச்சு, காற்று கெட்டு போச்சு, சுவாசிக்க முடியல டெல்லியில். இவ்வளவும் பார்த்து சைவத்தை உணர்ங்கிற எண்ணமே வல்லியே. அப்போ இந்த உலகம் இருந்தா என்ன, செத்தா என்ன? இது அழிவது ஒன்றும் தப்பு கிடையாது, அழிகிறது தான் நல்லது. ஒரு புதிய உலகம் வரட்டுமே.
எனவே அவர் அர்ச்சனை வகையில் அன்பு வித்திட்டு தொண்ட உழவருங்கிற அப்ப கருத்து என்னன்னு கேட்டா, தொண்டு இல்லாமல் பக்தி இல்லை. வெறும் பக்தியை செய்யும் ஏற்காது. சும்மா பூசை புனஸ்காரம் சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் பெருமானை ஏற்க மாட்டான். இதெல்லாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது. உண்மையான பூசை எது என்று சொன்னால், பெருமானுடைய அந்த பெரு நிலையினை நாம் உள்ளுக்குள்ளாக உணர்ந்து நம்முடைய அன்பினை அவனிடத்துல செலுத்தி அவனிடத்துல நம்ம இழக்கின்ற பொழுது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, மனம் உருகும். மனம் உருக 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 கண்களிலிருந்து கண்ணீர் வழியும். அப்படி கண்ணீர் வழிந்தால்தான் அது வழிபாடு. கண்ணீர் வழியவில்லை என்றால் அது வெறும் சடங்கு, வெற்றி சடங்கு. இதைத்தான் உலகத்தில் உள்ளவர்கள் சைவத்தின் மீது புகுத்தி இன்றைக்கு நம்மை வெற்றி சடங்கு உடையவர்களாக ஆக்கிவிட்டார்கள். இதான் மாணிக்கவாசகர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே சடங்கு வேண்டாங்கிறார். அதுக்காக சடங்கே வேண்டாங்கிற கருத்து அல்ல. சடங்கு தொடக்க நிலையில தேவை. இறைவனை பற்றி நம்ம அனுபவிக்கணும்னா தொடக்க நிலையில் சடங்கு தேவை. அந்த சடங்கினுடைய பயனை பெறுகின்றது சடங்குகளை தூக்கி போட்டணும். இப்போ நம்முடைய உதாரணத்துக்கு ஒன்று சொல்றாருன்னா, கண்ணப்ப நாயனாருடைய பக்தி பத்தியா அல்லது சிவகோசரியுடைய பக்தி பத்தியா? சிவகோசரியார் சடங்கு வழிபாடு செய்தார், அவருக்கு பெருமான் காட்சி கொடுக்கல. ஆனா கண்ணப்ப நாயனார் சடங்கு அல்ல, தன்னையே அர்ப்பணிக்கிறார். அப்ப அவருக்கு தான் பெருமான் அருள் பாலிக்கிறான், ஆரே நல்ல அருள் பாலிக்கிறான். அப்ப கருத்து அது தானே. அதனால தொண்ட உழவர் ஆரத்தண்டங்கிற, ஆறுதல்னா நிறைதல் அர்த்தம். உண்மையான தொண்ட உழவர் அவர் தான் உண்மையான பக்தர்கள், அடியார்கள். அவர்கள் எல்லாம் ஆற உள்ளுக்குள்ளாக நிறைவு அடையும்படி, ஆறுதல் நிறைதல், அந்த உயிர் நிறைவு அடையணும். திருவருள் இன்பத்தினால் அது நிறைவு அடையணும். அப்படி ஆரத்தந்த இப்படிலாம் யார் செய்ய முடியும்? இறைவன் தான் செய்ய முடியும். எனவே தன்னையே அடியார்களுக்கு கொடுக்கிறான். நம்முடைய ஒரு பாட்டு இருக்குது இல்லை, அதாவது தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை ஆர்வலோ சதுரர். அவன் நம்மகிட்ட வந்துட்டானா நமக்கு லாபம், நாம அவன்கிட்ட போனா அவனுக்கு என்ன லாபம்? நம்மை வைத்துக்கொண்டு அவன் என்ன பண்ண போறான்? அதனால இப்படிலாம் நம்முடைய அருளாளர் கேட்கிறார்கள். எனவே தொண்ட உழவர் ஆரத்தந்த அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க. அண்டத்து அரும்பெறல் மேகன், அண்டம்னா இந்த உலகத்துக்கு ஒரு பகுதி, மேல உள்ள ஒரு பகுதி, அது அண்டம். நம்ம உடம்பு ஒரு பிண்டம். இப்ப நமக்கு அந்த அருள் நீர் வர வேண்டும் என்றால் அண்டத்திலிருந்தா வரணும், வானத்திலிருந்தா வரணும். எனவே என்னுடைய திருக்குறள் மான் சிறப்பு என்று இறைவனுடைய அருளி வெளிப்பாட்டை சொல்லுகிறது. அத்தகைய அண்டத்து அரும்பெறல் மேகன், அண்டத்திலிருந்து வானத்திலிருந்து தன்னுடைய அருளை வெளிப்படுத்துகின்ற மேகத்தை உடையவனாக மேகனாக அவன் இருக்கிறான். அவன் வாழ்க என்று வாழ்த்துகிறார். இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். சிவாய நம.